மீனராசி நேயர்கள்னால் 12வது ராசி, அதான் கடைசி ராசி, மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உயர்ந்த ஒரு 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 எண்ணம் கொண்ட மக்கள், மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் அந்த தெய்வ பக்தி, அந்த ஒரு ஞானம் அதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். இப்போது இந்த மீன ராசிக்கு குரு எப்படிப்பட்டவர்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு அதிபதி அவர், 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர். அதாவது தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய எண்ணங்கள், ஆன்மா எல்லாத்துக்குமே அவர் தான் சொந்தக்காரர் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய ஒரு பயிற்சி காலம் என்பது மீன ராசிக்காரர்களுக்கும் தனுர் ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு வந்து 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்வது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் குரு பார்க்கக்கூடிய பார்வை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பற்றி நம்ம அலசுவோம். இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போகும்பொழுது என்ன நடக்கும்? பகை என்பது குறையும். அதாவது இந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், ஏதோ ஒரு வில்லங்கமாக ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்தது, கோர்ட்டில் இருந்ததுன்னா கூட பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல தீர்வு ஏற்படும். அதாவது சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அது ஒன்று. ரெண்டாவது, பகை ஒழியறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல தீராத வியாதிகள் இருக்கும் பொழுது அதற்கான சரியான தீர்வு ஏற்படும், அது நல்லபடியாக தீரும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல், ரொம்ப ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல பலன்கள்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தபடி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குரு பார்க்கக்கூடிய பார்வைகள், இவர் 10ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பானது. அதாவது தொழிலில் வந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், நமக்கு போதிய ஊதியம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு மாறலாமான்னு நம்ம நினைப்போம், அப்ளை பண்ணுவோம். அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடச்சிரும். அதே போல் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மதிப்பு வந்து சரியான முறையில் உங்களை புரிஞ்சுட்டு உங்களுக்கு அதெல்லாம் தருவாங்க. அப்போ இருக்கிற இடத்துலையும் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதுக்கு வழியே இல்லைன்னா வெளி இடங்களில் நல்ல வாய்ப்புகளும் ஏற்பட வழி இருப்பதால், முக்கியமாக தொழில் என்பது ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது என்பது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் அது. அதே போல் குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து வீண் அலைச்சல், செலவு, இதெல்லாம் பற்றி பேசுகிறது. இதெல்லாம் பெரிய அளவுக்கு மட்டுப்படுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை, தாம்பத்திய சுகங்கள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுகம், சௌக்கியமாக இருக்கும், படுக்கையில் படுத்தா நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கோணத்தில் இது அமையிறது. செலவுகளும் மட்டுப்படுகிறது, தேவையற்ற அலைச்சல்களும் குறைகிறது. இதெல்லாம் நன்மையான பலன்கள் தான். அப்புறம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது என்ன, கையில் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், குழந்தைகள் கேட்குறத உடனே வாங்கி தரணும், இல்லை மனைவியை கொஞ்சம் திருப்திப்படுத்தணும், இது மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஆகக்கூடி சில நன்மைகளும் இருக்கிறது, சில தொல்லைகளும் இருக்கிறது. ஆனால் பணப்புழக்கம் இருக்குது அப்படின்னா பணப்புழக்கம் பெருசாக விருத்தியாகாது, அதுதான் பிரச்சனை. இருக்கிற பணப்புழக்கம் அப்படியே வந்துட்டுருக்கும். இல்லை கொஞ்சம் நமக்கு என்ன ஒரு டிசர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன நமக்கு தகுதியோ அதுக்கு தகுந்த போல் பணப்புழக்கம் இருக்கும். ஏன்னா இப்போது அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னா அது குரு பலமாக இருக்க வேண்டும். ஆனால் 6ஆம் இடத்தில் பலம் இல்லை, ஆனால் சுமூகமாக காரியங்கள் நடக்கும். அந்த அளவில் ஒரு நன்மை தான். ஆகக்கூடி இந்த குரு பயிற்சியில் வந்து இந்த நம்ம வந்து அதோடைய சாரங்களை பார்க்க வேண்டும். அந்த சாரங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 14ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 2015ஆம் வருடத்தில் வந்து பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். உடல் நலம் திடீர்னு சீர்கெடலாம், வயசானவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் சரியான மருத்துவத்தை பார்க்க வேண்டும். எந்தாவது ஒரு நமக்கு வந்து இங்கே வலி அங்கே வலி ஏதோ ஒரு அது வந்து அதை வந்து நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கஷாயம் அப்படின்னு எதாவது சாப்பிட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு பெயின் கில்லர் ஏதோ ஒன்று எடுத்து தடவிண்டோ இருக்கக்கூடாது. அதுக்கான என்ன காரணம் டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான ஒரு சான்சஸும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லணும். அடுத்து
இந்த டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் முடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிரிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அப்புறம் அந்த பெண்களாலும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரக்கூடியது. அதே மாதிரி இந்த எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது உடனடியாக முடியாமல் தடைகளை தாண்டி அந்த காரியங்கள் முடிவது, இது போன்ற ஒரு காலகட்டமாக இது அமைவதாலும் மனசில் ஒரு எரிச்சலும் நம்பிக்கையின்மையும் ஏற்படும். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. மனசில் பொறுமையோ தன்னம்பிக்கையோ இழக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இதற்கு பிறகு நீங்கள் மார்ச் மாதம் தொடங்கி கடைசியில் ஜூலை 14ஆம் தேதி 2016 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2016 வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள்லாம் தீரத் தொடங்கும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை கூடிகிட்டே வந்ததோ அந்த முடிச்சுகள் அவிழும் நேரம்னு சொல்லணும். அப்போது ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கிறது, நம்ம சரியாக இருக்கணுன்ற நம்மளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இப்போ ஏற்படும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலம் என்பது ரொம்ப இனிமையான காலம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட நீங்கள் அவையடக்கமாக தேவையற்ற செலவுகளை குறைத்து ஒரு நேர்முகமாக நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடக்கும் பட்சத்தில் பெரிய பிரச்சனைகள் என்று எதுவும் வராது. நம்ம அதிகமாக கடன் வாங்கிட்டோம், அதை நம்ம திருப்பி கொடுக்க முடியல, இல்லை நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் சீந்தவே இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு அலட்சிய போக்கு இருக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நம்ம ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி காலத்தால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் ஏற்படாமல் ஓரளவு முன்னேற்றமே ஏற்படும் என்று கூறி இந்த குரு பயிற்சி பலனை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.